ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது வந்து சாரீ ப்ளவுஸு, அதனால் வந்து 2 கரப்பாகம் இப்படி போட்டுக்கிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 2 கரப்பாகம். இங்கே பாருங்கள், ஒரு ஃபோல்டிங் வருது, 2 கரப்பாகம் வருது. ஏன் இப்படி போடுறோன்னா, இங்கே பாருங்கள், இப்படி மடித்தோம்னா கைக்கு வந்து சுத்தளவு பத்தாது, ஜாயிண்ட் போட வேண்டியது வரும். இந்த சாரீ கிளாத்தில் வந்து ஜாயிண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு பிச்சுக்கும், இது நார் துணின்றதுனால. அதனால் ஜாயிண்ட் வரக்கூடாதுன்றதுனால இங்கே பாருங்கள், இப்படி ஆப்போசிட் இருக்கிற கரபாகமாக இந்த 2 கரபாகமும் ஒரே அளவு இருக்கணும். அதுக்கு மட்டும் போடுங்க. ஒரு கரபாகம் பெருசாகவும் ஒரு கரபாகம் சின்னதாகவும் வருது, அந்த மாதிரி போட்டுருந்துச்சுன்னா போடக்கூடாது. கைக்கு ஜாயிண்ட் வந்தாலும் இப்படி தான் மடிக்கணும். சரிங்களா? அந்த பெரிய பார்டருக்கு மட்டும். இது 2 பார்டரும் ஒரே சேம் சைஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த 2 பார்டரும் ஒன்றா போடுறோம். சரிங்களா? எப்படி ஃபோல்டிங் பண்ணுறன்றத வந்து நீங்கள் புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி மடித்து போட்டுட்டோம். இப்படி 2ஆக மடிக்கிறோம். ஓகேங்களா? இப்படி 2ஆக மடிச்சிடறோம். இந்த மாதிரி தோராயமாக 2ஆக மடிச்சிருவோம் முதல்ல. ஓகேங்களா? மடித்து போட்டுட்டு ஸ்லீவோடைய லென்த்து வந்து 5.5 வருது. முதல்ல வந்து ஸ்லீவோடைய அப் ரவுண்டு பார்க்கணும். முதல்ல இங்கே வந்து இந்த கட்டிங்லேருந்து 1.5 முதல்ல மார்க் பண்ணணும். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு 13 இன்ச்சுக்கு வந்து 6.5 மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 1.5 மார்க் பண்ணிவிட்டு 13க்கு வந்து 6.5 மார்க் பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்படி மூவ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்லீவோடைய லென்த் வைக்கணும். ஸ்லீவோடைய லென்த்து வந்து 5.5க்கு 6.5 மார்க் பண்ணணும். சரிங்களா? இல்லை எனக்கு புரியலன்னா ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5.5 வச்சாலும் ஓகே. புரியுதா? நான் டோட்டலாகவே அப்படியே வச்சுருவேன். 5.5னா 6.5 வச்சுருவேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், -3 டாட்டாக போட்டுக்கோங்க. இந்த மார்க்கிங் வந்து -3 பண்ணுறது வந்து எப்பயுமே நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும், லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாட்டாக போட பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். இதுலேயும் லைன் போட்டிங்கன்னா இதில் ஷேப் எடுத்துருவீங்க. அதுக்காக சொல்கிறேன். இதில் லைனும் போடாதீங்க, டாட்டாவும் போடாதீங்க. ஓகேங்களா? ஸ்லீவ் லென்த் ஃபுல் லென்த்தில். ஓகேங்களா? -3 பண்ணுறோம் பாருங்கள், அதில் தான் நீங்கள் டாட்டாக போடணும். சரிங்களா? கவனித்து பாருங்கள். இங்கே பாருங்கள், 1.5 ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? ஃபோல்டிங்கில் பண்ணணும். இங்கே பண்ணக்கூடாது, கட்டிங்கில், இந்த ஃபோல்டிங்கில் பண்ணணும். ஓகேங்களா? 1.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1.5 மார்க் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து அவுட்லைன் வந்து ஷேப் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ கட்டிங் பண்ணிடலாம். இது வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது, நம்ம லைனிங் அட்டாச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரும். அதனால் நம்ம ஸ்லீவ் அப் அண்ட் டவுன் தையல் போட்டு ஷேப் எடுப்போம், அந்த உள் ஷேப்பு. அப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு ஸ்லீவோடைய அப் ரவுண்டில் நேட்ச் பண்ணிடணும். இங்கே நேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸ் விட்டுட்டு மிடில் இருக்கிற 2 பீஸ் ஷேப் எடுக்கணும். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போது ஒரே ஷேப்பு அவுட்லைனில் மட்டும்தான் எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இதே ஃபோல்டிங்கில் நீங்கள் என்னையும் பண்ணாது, எதுவும் பிரிக்காதீங்க. இது பாருங்கள், இந்த ஃபோல்டிங் இருக்குது இல்லைங்களா? அது அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. ஓகேங்களா? முது சைடு வந்து நமக்கு ஃபோல்டிங் வரணும். இங்கே லைட்டாக ஒரு ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து அன்ஈவனாக இருந்துச்சு அப் அண்ட் டவுனில், அதனால் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே கரெக்டாக இருக்குதான்னு, பீஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துன்னு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்மளுக்கு இங்கே அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு பீஸ் பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் இறக்கமாகவும் வந்துடும். அது கவனிச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே அப் அண்ட் டவுன் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பின் முதல்ல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் பீஸ் வந்து நகராது. ஓகேங்களா? பேக் ஹைட் வந்து
14 inches. முதல்ல 1.5 மார்க் பண்ணிக்கணும். கீழேருந்து 1.5 மார்க் பண்ணிக்கின்னு அப்புறம் பேக் ஹைட் வைக்கணும். ஓகேங்களா? பேக் ஹைட் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இன்ச் டேப் இப்படி பிடிச்சிக்கிட்டு அதோடு ஃபோல்டிங் பண்ணி ஃப்ரண்ட்டில் இறக்கிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கின்னு இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே பின் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் பீஸ் மூவ் ஆகாது. இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா கட் பண்ண வராது. பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக தான் கட் பண்ண வரும். அது வேறு வீடியோவில் போடுறேன் நான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க பேக் ஹைட் கரெக்டாக இருக்குதான்னு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 14 வந்து பேக் ஹைட்டு. எக்ஸஸ் கிளாத் வந்து கீழே வந்து 1.5, முதல்ல 1.5 மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 14 மார்க் பண்ணணும். சரிங்களா? வச்சுட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம மார்க்கிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு 2.5, ஷோல்டர் 3, ஆர்ம் வந்து 5.5. ஓகேங்களா? இப்போ ஹாஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 21. ஓகேங்களா? 21னா 10.5. ஓகேங்களா? அதில் பாதி 4 பாகத்தில் ஒரு பாகம் மார்க் பண்ணுறோம். சரிங்களா? அங்கே பாருங்கள், எப்பயுமே டபுள் ஃபோல்டிங் நமக்காக வர மாதிரி போட்டுக்கணும். எந்த ஒரு பீஸ் கட் பண்ணாலும் அதை பார்த்துக்கோங்க. இப்படி போட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து 10.5 ஒரு மார்க்கிங், 11.5 ஒரு மார்க்கிங் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் ஹைட்டு 13.5 தான் இருக்குது, இருந்தாலும் அதில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? -2 13.5, 12.5, 11.5 மார்க் பண்ணணும். ஸ்கேல் வச்சு பாருங்கள், இப்படி ஸ்கேல் வச்சு இதில் டாட்டாக பண்ணிக்கணும். இப்படி டாட்டாக பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபோல்டிங்லேருந்து 4 inch மார்க் பண்ணி இது ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போது இதை தெரியலன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இங்கே ஷெட்டை ஒன்றும் அதனால் லைட் போட முடியல. இப்படி வி ஷேப் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக் இங்கே பாருங்கள், இந்த ஃபோல்டிங்லேருந்து ஃப்ரண்ட் நெக்கு 6, பேக் நெக்கு 8. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்துக்குமே பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கேருந்து 2.5 போட்டு இப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே 1/2 inch நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ப்ளவுஸு திரும்பி போட்டுக்கலாம். இப்படி பாக்ஸ் போட்டுடணும். ஓகேங்களா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 inch ஒன்று, 1/2 inch ஒன்று, மேலேருந்து 1.5. ஓகேங்களா? இதில் ஷேப் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணுங்கள். மாற்றிலாம் கட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், முதல்ல வி, நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த வி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை 2ஆக முதல்ல கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி பீஸ் தள்ளிடுங்க. இதில் நம்ம 2.5 வச்சு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ பேக் நெக் கட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படியே திருப்பி அவுட்லைன் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் சைடு கட் பண்ணலாம். அப்புறம் ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு ஆர்மோடைய ஷேப் எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பின் பண்ணிக்கிறோம், எடுத்துடாதீங்க. இங்கே பாருங்கள், பின் பண்ணாததுனால தான் அந்த பீஸ் மூவ் ஆகலை. ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள்,
இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவ், இது எக்ஸஸ் கிளாத். ஓகேங்களா? இந்த எக்ஸஸ் கிளாத்தில் வந்து 4 பீஸ் வரணுங்க. 2 பீஸ் வந்து லைனிங் கிளாத்து, 2 பீஸ் ஒரு பெல்ட்டுக்கு சொல்கிறேன். 2 பீஸ் வந்து இந்த மேல் துணி, 2 பீஸ் வந்து லைனிங் கிளாத் வரணும். மொத்தம் 4 பீஸ் வரணும் ஒரு பெல்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்படி 2ஆக மடித்து இங்கே பாருங்கள். இங்கே ஸ்டிச்சிங் பண்ணாதான் இங்கே பாருங்கள் 4.5 இருக்குது. 4.5க்கு 10 inches வந்து பெல்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பெல்ட்டோடைய ஷேப் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இது பெல்ட்டு, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. கட்டிங் வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.